தசரத நந்தன தரணி போற்றும் காருண்ய வடிவே கமலாலயமும் கதிரும் நீயே கதிரொளி நீயே வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் வந்து பாலாஜிட்ட போனாங்க. நான் போன இடத்த திடீர்னு இன்றைக்கு உள்ளுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு, பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ராமட்ட ஃபெஸ்டிவல்னு சொல்லி மிகவும் அழகாக மிக இதாக நடந்துச்சு. அதை விட கோயிலுக்குள்ளே வந்து தெளிவாக வீடியோ எடுக்க விட மாட்டேன்னா இன்றைக்கி அந்த ஃபெஸ்டிவல் நடந்தபடியாக எங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்குரிய சான்ஸ் கிடைச்சிது. அப்போ நாங்கள் அதை பார்க்குறோம். அதாவது இந்த கோயில் வந்து இந்தியாவில் வந்து திருப்பதி போல் இங்கே வந்து பாலாஜி டெம்பிள். இது வந்து மிக அழகான கோயில். நான் முன்னே உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில். இங்கே போனோம்னு சொன்னால் உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதை விட என்ன சொல்கிறது, எல்லாமே கண்டிப்பாக எனக்கு போயிடலன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே மனசுக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷம். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கோயில் அதாவது ரெண்டாம் உள்ளுக்கு இவ்வளோ நாளும் நாங்கள் The Yajman will come in a queue on that side, receive the blessing and the prasadam from the priest, and then you can leave this way. All of the devotees, if you want to have the Maharati blessing, you have to come, do a protection, and you have to come this way. Not through this, please. So only the Yajman will please move the queue and come over that side. प्रदक्षिण
Please sit down, please sit down. Morning 'During in the delivered is, if you want to sing any part or songs on drama, please do come forward. இன்றைய பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானத்துக்கு வந்து சரியான சார் இன்றைக்கு வந்து ஒரு திருவிழாவுக்கு வர வசனம் இன்றைக்கு வந்துருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் அன்னதானத்தை பார்க்கணும். இன்றைக்கு இவ்வளோ வசனம் வந்து அந்த தொங்கல் மட்டும் கீவில் நின்று அன்னதானம் பண்ணி சாப்பிட போகுது. அதாவது யூகேயில் இலங்கையில் மட்டும்தான் அன்னதானத்தை சனம் வருதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இங்கே வந்து இவ்வளவு தூரம் வந்து கோயில் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு போகிறதுக்காக இவ்வளோ சிரம் வந்து காவல் நின்று சாப்பிடுதுன்னு சொன்னால் யாருக்கும் இங்கே வந்து நேரங்கள் எல்லாம் மிக மிக சுருங்கிய நேரம். இந்த நேரங்களில் மருத்துவ வந்து வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டு போகுது. அது அன்னதானம் பண்ணுறது வந்து ஒரு உண்மையிலே ஒரு மன திருப்திக்கான ஒரு விஷயம். பல பேரோட இருந்து ஒன்றை சாப்பிட முடியும், ஒரு சந்தோஷம். அதுக்கு பேர் அன்னதானம் பண்ணுறது உண்மையிலேயே அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. வயிற்றுக்கு சாப்பாடுன்றது தாண்டி பல சந்தோஷங்கள் அடங்கியிருக்கு. உண்மையான விஷயம் அதுதான். பாருங்கள் இவ்வளவு சனம் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளவு சனம் வந்து கீழே வந்து அதாவது யூகேயில் அன்னதானம் சாப்பிட்டு போகுதுன்னு சொன்னால் அவருக்கு அது ஒரு பிரவாசம். இப்படி டெய்லி வந்து கிடைக்காது. இப்போ கிடைக்கும் பொழுது சாப்பிடணுன்றதுக்காக இவ்வளோ சனம் நிற்கிது. அன்னதானம் சாப்பிட்றவர்கள் உண்மை அது ஒரு சந்தோஷத்துக்கான பிடியமே தவிர அன்னதானம் சாப்பிட்றதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. எவ்வளோ விஷயம் இந்த மண்டபம், இந்த கோயில், இந்த பெரிய கோயில்கள், இந்த பெரிய மண்டபத்தை கட்டி இங்கே இருந்து அன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்.
எவ்வளவோ ஒரு பெரிய விஷயம், ஒரு புண்ணியமான ஒரு செயல் என்றதை நாங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது புண்ணியமான ஒரு விஷயம் அன்னதானம் என்பது. அதை தாண்டி இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோயில் எத்தனை ஏக்கரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்றதை பார்க்கணும். பாருங்கள், உண்மையிலேயே நான் வந்து இலங்கையில் இப்படி ஒரு கோயில்னு சொன்னால் கதிராமத்தை சொல்லலாம், பெரிய ஒரு தேசம். மற்றபடி எந்த ஒரு இடம் இலங்கையில் நான் பார்க்குறேன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பெரிய ஒரு தேசத்தை கோயிலாக்கி யூகேயில் கோயிலாக்கி வச்சிருக்கணும். நாங்கள் இது வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எங்களுடைய இந்து சமயம் இன்றைக்கு இந்த பெரிய ஒரு இந்த நாட்டில் இந்த பெரிய ஒரு தேசத்தை கோயிலாக்கி பாருங்கள் எவ்வளவு பெரிய இடம். கிட்டத்தட்ட அன்னைக்கு 10,000 காரை பார்க்கக்கூடிய வழி வீதி. இப்படி ஒரு தேசத்தை கோயிலாக்கி வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி உண்மையிலேயே இந்த கோயிலை பொறுத்தவரை நாங்கள் பெருமைப்பட இந்துக்களாகி நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. எங்களோட நாடுகளிலே நாங்கள் இந்து நாட்டில் இருந்து கொண்டு எங்களோட நாடுகளிலே இப்படி ஒரு பெரிய ஒரு கோயில் என்றது வந்து மிக குறைவு. ஆனால் இங்கே வெளிநாட்டில் வெள்ளக்காரங்க நாட்டில் பாருங்கள் எந்த பெரிய ஒரு தேசம் இதெல்லாம் கோயிலாகி எங்களோட இந்து சமயத்தை மேலும் மேலும் எல்லோருக்கும் அறியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றதான் உண்மையான விஷயம். இல்லை இங்கே வந்து எவ்வளவு வெள்ளக்காரர் எவ்வளவு பேர் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ எங்களுடைய இந்து சமயம் அப்படிப்பட்ட ஒரு சமயம் என்றதை கண்டிப்பாக அறியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கே வந்து பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது பெரிய பெரிய கோல் எல்லாம் இருக்குது. இப்போ பெரிய ஒரு அன்னதான மண்டபம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இப்படி தினசரி வேலை செய்து கொண்டே இருக்கணும். இங்கேயும் எல்லாமே இருக்குது, எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த பெரிய ஒரு தேசம். இப்படியே சுற்றி கொண்டு வரும்பொழுது பின் வீதியில் இப்போ நிற்கிறேன்னாங்க. பின் வீதியில் அன்னதான மண்டபம் இருக்குது. அன்னதான மண்டபத்தை தாண்டி போனோம்னு சொன்னால் கடைகள் இருக்குது. நாங்கள் எங்களை வீட்டு தேவையான என்ன சாமான் வேணும்னாலும் அந்த கடையில் நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இதுகளை சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக கார் பார்க்கிங். அதுக்கு இங்கால ஒரு ரோடு உண்டு, கோயிலுக்கண்டே கோயிலை சுற்றி வீதின்னு போட்டிருக்கணும். அது ரோட்டாலாம் கார் போய் வரலாம். இதை பாருங்கள் கடையில் நாங்கள் இருக்குது. இதுதான் புதிய மண்டபம் வச்சுருக்கணும். இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை. இது ஒரு பெரிய ஒரு செயலாம் சொல்லுவாங்க, பெரிய ஒரு விஷயம். குறிக்கப்பட்ட காலத்துக்கு மண்டபத்தை கட்டி முடிச்சிருக்கணும். மற்றது வேறு என்ன பார்க்குறது நான் சொல்கிறத தாண்டி ரெண்டாவது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாராயணா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களை கண்டினியூ பாருங்கள் எங்களை சேனலை. மற்றபடி எல்லாரையும் பகவான் அருள் வந்து செய்யணும்னு சொல்லி எல்லாம் லட்சுமி நாராயண நாங்களும் இந்த இதான் வந்து தேர் முட்டி 8ஆம் மாதம் தேர் வரும்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே அன்பு உறவுகளே, எங்களோட வீடியோ வந்து முடிவுக்கு வந்துருக்குது. எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பார்த்தவர்களுக்கு எல்லாம் நன்றி. இன்னும் நாங்கள் வீடியோக்குள்ளே போட வேணும்.
நீங்கள் எங்களை வரவேற்பு தந்து எங்களோட சேனலை அங்கீகாரம் படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.